இப்போ சீமான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சார், நயன்தாரா வந்தால் கூட தான் இப்படி ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு. நயன்தாரா வந்தால் கூட தான் கூட்டம் கூடும். ஆனால் நயன்தாரா சீமானோட வாக்குகளை கவரப்போவதில்லை. விஜய் சீமானின் வாக்குகளை கவரப்போகிறார். இருக்கும் வாக்குகளையும் துடைத்து எடுக்கப் போகிறார். அதனாலதான் இந்த கொதிச்சானே பேசுறாரு. அதுதான் ரீசன் இருக்கு. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டால் என்ன சார் பண்ணுறது? அதுக்கு என்னமோ இருக்கிறது ஃபேக்ட்டுமா அது? நீங்கள் யோசிச்சு பாருங்க மாலதி. நான் சீமான் மேலே சீமானை இழிவுபடுத்தி பேசணும், சீமானை காயப்படுத்தணுன்ற நோக்கத்துலலாம் சொல்லல. விஜய் எதுக்கிறதுக்காயா 12 வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்க நீ? வேறு வேலையே இல்லையா உனக்கு? வேறு நாட்டில் வேறு பிரச்சனையே தெரியலையா? விஜய் கேட்குறாருல, வெளிநாட்டு முதலீடா, வெளிநாட்டில் போய் முதலீடா, இதை நீ கேட்க வேணா? அதான் பிரச்சனை. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு 100 கேள்விகள் விஜய்கிட்ட நானும் சேர்ந்து கேட்குறேன். கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் கூட ஆகல, அந்த கட்சியை போய் நொசன்னு பொழுதீனிக்கு நோண்டிக்கிட்டு இருந்தா. இப்போ நான் சொன்னேன் உங்ககிட்ட, சிக்கலை சொன்னேன். ஏன் கேண்டிடேட்டை கூட நிற்க வச்சுக்க கூடாதுன்னு சொன்னோன்னா வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. எந்த தொகுதி எந்த கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறதுலாம் சிக்கல் இருக்குன்னு. ஜெயிக்கிற ஆள் இதெல்லாம் யோசிப்பாங்க. ப்ளஸ் இதெல்லாம் கேட்டுட்டு திரு விஜய் இம்ப்ரூவ் தான் பண்ண போறாரு. ஜெயிக்கிற ஆள் இதெல்லாம் யோசிப்பாங்க. சீமானுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. எலெக்ஷனுக்கு 1 வருஷம் முன்னாடியே நிதிஷ் தான் கேண்டிடேட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறது. செலவு பண்ணுறது நிதிஷ் தலையெழுத்து. ஏன்னா நிதிஷ் ஜெயிக்கணுன்றதுக்காக அவரை கேண்டிடேட்டாக போடல. கரெக்டாக? அப்போ ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கக்கூடியவரை வேட்பாளராக நிறுத்துவார்கள். வெற்றி பெறவே கூடாது என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் யாரை வேண்டுமானாலும் நிறுத்தலாம் தானே. அதுதான் செஞ்சிருக்காரு. நம்ம நான் என்ன சீமானுக்கு எதிராக பேசுறேன் நிறைய